Customs Act basic concepts and definitions. அதாவது கஸ்டம்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ். என்ட்ரி நம்பர் 83 லிஸ்ட் 1 ஷெட்யூல் 7 இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் gives powers to the central government to make laws regarding import duty, export duty. Only central government can collect customs duty. Example, if Samsung mobiles comes from Korea to India, central government collects customs duty. புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்ல என்ட்ரி நம்பர் 83 லிஸ்ட் 1 சர்வீஸ் ஷெட்யூல் 4 பிரகாரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில லாவை வந்து மேக் பண்ணுறதுக்கு பவர் கொடுக்குது. அதில் தான் இம்போர்ட் டியூட்டி எக்ஸ்போர்ட் டியூட்டி சொல்கிறீங்க. அதுதான் உதாரணம். அப்போ வந்து கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 என்ன சொல்லுதுன்னு அடுத்த கேள்வி. This is main law for customs. It explains how duty is collected, import-export procedures, powers of customs officers, penalty for illegal imports. Section 12 states custom duty is charged on imported and exported goods. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். A person imports laptop from USA. At the airport என்ன நடக்கும்? Customs officers verify the invoice. செக் வேல்யூ செக் பண்ணுவார். அந்த பொருளோட வேல்யூ செக் பண்ணுவார். அப்போ கலெக்ட் டியூட்டி. திஸ் இஸ் டன் அண்டர் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. அவ்வளோதான் நடக்கும். ஏன்னா வரி வசூலிக்கணும். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் சட்டவிரோத இறக்குமதிக்கு தண்டனை கூறப்பட்டுள்ளது இல்லையா? அந்த எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ செக்ஷன் 12 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வரும் அல்லது இந்தியாவிலிருந்து செல்லும் பொருட்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இதுதான் அந்த செக்ஷன். சரிங்க. அப்போ கஸ்டம்ஸ் டேரிஃப் 1975 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this act contains rate of customs duty, classification of goods. Yes. Example, customs duty உடைய ரேட்டும் கிளாசிஃபிகேஷன்ஸ், கோல்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ், மொபைலுக்கு எத்தனை பர்சன்டேஜ், காருக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. தீஸ் ரேட்ஸ் ஆர் கிவன் இன் கஸ்டம்ஸ் டேரிஃப் ஆக்ட். இந்த சட்டம் எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி, எந்த பொருளின் வகைப்பாடு என்பதை கூறுகிறது. அடுத்த என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அண்ட் செகண்ட் ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னா கண்டெய்ன்ஸ் இம்போர்ட் டியூட்டி ரேட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் இம்போர்ட்டிங் டிவி, லேப்டாப், கோல்டு அப்படின்னா இதெல்லாம் வந்து ரேட் டியூட்டி ரேட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். இறக்குமதி வரி விகிதம் இதில் இருக்கும். செகண்ட் ஷெட்யூல் அப்படின்றது கண்டெய்ன்ஸ் எக்ஸ்போர்ட் டியூட்டி ரேட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் அயன் ஓர் ஃப்ரம் இந்தியா, எக்ஸ்போர்ட் டியூட்டி டீட்டெயில்ஸ் இன் செகண்ட் ஷெட்யூல்ஸ். அப்போ நல்லா கவனிங்கன்னா இது வந்து இம்போர்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டியோடைய ஷெட்யூலில் அதில் வந்து டியூட்டி ரேட்ஸ் இருக்குமா, இது வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டியோட ரேட்ஸ் இருக்கும்ன்றாங்க. அப்புறம் ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு என்னன்னா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் கமாடிட்டி கிளாசிஃபிகேஷன். அடுத்து வந்து ஹார்மனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் நார்மல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸ் டு கிளாசிஃபை ஈச் ப்ராடக்ட்ஸ் கெட்ஸ் யூனிக் கோட். அது என்னங்க சார் அப்படின்னா 10 பொருள் இருக்கணும். 10 பொருள் இருக்குது. இந்த 10 பொருளுக்கு ஒவ்வொரு கோடு, அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கோடு அப்படின்றது எதாவது சொல்லுவோம். திஸ் ஹெல்ப்ஸ் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன், சேம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேர்ல்டு வைடு. அப்போ வேர்ல்டு வைடு இப்போ 15, 21, 30, 31, 40, 41, 25 இப்படின்னு ஒரு பொருளுக்கு ஒரு கோடு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு இந்த ஹெச்எஸ்என் கோடு அப்படின்னா உலக லெவலில் எடுத்து பார்த்தாலும் டிவிக்கு இதே தான் வரும். அப்போ வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பை எவ்ரிபடி. அப்போ இந்தியாவில் ஒரு கோடு, ஃபாரினில் ஒரு கோடு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இது வந்து ஹார்மனைஸ்டு நாமென்க்ளேச்சர் அப்படின்றது வந்து ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் கமாடிட்டி கிளாஸிஃபிகேஷன் ப்ரைசஸ் சொல்கிறாங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் கோடு வந்து உலக லெவலில் ஒரே மாதிரி தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறாங்க. அப்போ ப்ராடக்ட் ஹெச்எஸ்என் கோட், மொபைல் ஃபோன் டிஃப்ரெண்ட் கோட், வாட்சுக்கு டிஃப்ரெண்ட் கோட், டிவிக்கு டிஃப்ரெண்ட் கோட். அப்போ இது மூணுமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான், இருந்தாலும் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்குது. அப்படின்றதுனால வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஐடென்டிஃபை கூட்ஸ் யூஸிங் ஹெச்எஸ்என் கோட்ஸ். இப்போ இந்த ஹெச்எஸ்என் கோட்ஸை வந்து அப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? எஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெச்எஸ்என் கோட்ஸ் உலகளாவிய பொருட்கள் வகைப்பாடு
முறைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இதனால் பொருள் எளிதாக அடையாளம் காணப்படும். உலகம் வந்து ஒரே கிளாசிஃபிகேஷன் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி 3 விதமான பிரிக்கிறாங்க கஸ்டம்ஸ் டியூட்டியை. அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, எப்படி 3 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் டியூட்டி அப்படின்றாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் டியூட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் பெர் குவான்டிட்டி, நாட் பேஸ்ட் ஆன் வேல்யூ. ஸ்பெசிஃபிக் டியூட்டின்றது வந்து குவான்டிட்டி வைஸ் தான் வருமே தவிர வேல்யூ வைஸ் வராது. எக்ஸாம்பிள், 100 பெர் கிலோ சுகர் இம்போர்ட்டட், ருபீஸ் 100 பெர் கிலோ சுகர் இம்போர்ட்டட் அப்படிங்கும்போது, இஃப் 50 கிலோ இம்போர்ட்டட்னா டியூட்டி வந்து 50 இன்டூ 100, ஸோ 5000 இல்லையா? அதாவது அளவை அடிப்படையாக கொண்ட நிரந்தர வரி, மதிப்பை அடிப்படையாக கொள்ளாது. உதாரணம், 1 கிலோ சர்க்கரை 100 ரூபாய்க்கு டியூட்டி அப்படின்னா 50 கிலோ சர்க்கரை வந்து 50 தான் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆடு வொலாரம் டியூட்டி அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் வேல்யூ ஆஃப் குட்ஸ். எக்ஸாம்பிள், குட்ஸ் வேல்யூ 2 லட்சம் அப்படின்னா டியூட்டி 10%னா இதுதான் அந்த முக்கியமான விஷயம், 20,000. இஃப் வேல்யூ இன்க்ரீசஸ் டியூட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ தமிழ், பொருளின் மதிப்பை அடிப்படையாக கொண்ட வரி. உதாரணம், தங்க மதிப்பு வந்து 2 லட்ச ரூபாய் அப்படின்னா வரி 10%, டியூட்டி 20,000 ரூபாய். மதிப்பு அதிகரித்தால் வரியும் அதிகரிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் கம் ஆட் வொலாரம் டியூட்டி. அப்போ காம்பினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டியூட்டி அண்ட் ஆட் வொலாரம் டியூட்டி ரெண்டு சேர்ந்து வர்றது தான் ஸ்பெசிஃபிக் கம் ஆட் வொலாரம் டியூட்டி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டியூட்டி ஆன் இம்போர்ட்டட் பெர்ஃப்யூம் 500 பாட்டில் ப்ளஸ் ஃபஸ்ட்டு 10% ஆஃப் த வேல்யூ, 500 பெர் பாட்டில். ஒரு பாட்டிலுக்கு 500 ரூபாய் ப்ளஸ் வேல்யூ. அப்போ 2 பாட்டில்ஸ்னால் 2 பாட்டில்ஸுக்கு எவ்வளவு, 10,000 ரூபாய் நீங்கள் வரி கட்டுற மாதிரி இருக்குமா? அப்போ ஸ்பெசிஃபிக் டியூட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 10 500, 2 இன்ட்டு 500 1000, ஆடு வளர்ந்து 10%, 10,000க்கு 10%, ஸோ டோட்டல் டியூட்டி 2000. இதுதான் இந்த கான்செப்ட். அப்போ ஸ்பெசிஃபிக் டியூட்டியும் ஆடு விளையாட்டையும் சேர்ந்து தான் வந்து இது சொல்கிறாங்க. பெர்ஃப்யூம் ஒரு பாட்டிலுக்கு 500 ரூபாய், மதிப்பு 10%. இப்போ 2 பாட்டில் வந்துச்சுன்னா 2 பாட்டிலுக்கு 500 ரூபாய், 1000, ஆடு விளையாடம் 1000, மொத்தம் டியூட்டி 2000 ரூபாய் சொல்ல வரேன். வேல்யூஷன் ஆஃப் குட்ஸ். வேல்யூஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இங்கிலீஷில் சொல்கிறேன். பிஃபோர் கால்குலேட்டிங் டியூட்டி, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மஸ்ட் டிட்டர்மைன் வேல்யூ ஆஃப் குட்ஸ். This is done under Section 14 Customs Valuation Rules 2017. It's very important. Yes. Example, importer says laptop value is 20,000, but market value is 50,000. Customs department can reject fake value and determine correct value. அப்போ அந்த வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும்லவா? அப்போ வரி கணக்கிடுவதற்கு முன் பொருளின் சரியான மதிப்பு கண்டறியப்படும். இதற்கான விதிகள் செக்ஷன் 14 தான் வேல்யூஷன் ரூல்ஸ் 2007. அப்போ இம்போர்ட்டர் லேப்டாப் வேல்யூ 20,000 சொல்றாரு, ஆனால் உண்மையான மதிப்பு 50,000 என்றால் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சரியான மதிப்பை நிர்ணயிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா GAT WTO வேல்யூஷன்ஸ். அப்போ நல்லா கவனிங்க, இந்தியா ஃபாலோஸ் இன்டர்நேஷனல் வேல்யூஷன் ரூல்ஸ். This ensures fair valuation, no manipulation, same standard worldwide. இந்தியா உலகளாவிய வேல்யூஷன் சிஸ்டமை பின்பற்றுகிறது. இதனால் நியாயமான மதிப்பீடு, மோசடி குறைவு, உலகம் முழுவதும் ஒரே முறை இருக்கும் அப்படின்னு மைனஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம படிக்கக்கூடிய பேசிக் திங்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிஏ இன்ட்ருக்கு என்னன்னு சொல்லியாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நெக்ஸ்ட் அதே பேசிக்ஸில் வந்து வாட் இஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வந்து என்ட்ரி லெவலில் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா யார் யாரெல்லாம் டேக்ஸ் வாங்குவா, கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962னா என்ன, கஸ்டம்ஸ் ஆக்ட் 1975னா என்ன, இல்லையா? அது வந்து கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962ல் என்ன சொல்கிறாங்கன்னா, it explains how duty is collected, import action procedures, powers, customs officers, penalties plus legals சொல்கிறாங்க. 75 என்ன சொல்லுதுன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்தாச்சு.
அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னா என்னென்னா இம்போர்ட் இருக்கும், செகண்ட் ஷெட்யூல் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும், டியூட்டி பண்ணுறாங்க. ஹெச்எஸ்ன்னு போனால் ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் ஆர் ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் கமாடிட்டி கிளாசிஃபிகேஷன் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நாமன்கிளேச்சர் நம்பர்ஸ். எஸ். அப்போ உலகளாவிய பொருளின் வலைப்பாடுன்னு தான் சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் டியூட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராடக்ட் மேலே போடாமல், சரி குவான்டிட்டி மேலே போடுறதுன்னு சொன்னாங்க. ஆடு வளரும் டியூட்டி அப்படின்றது வந்து வேல்யூ மேலே போடுறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிற நம்ம ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. வேல்யூஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து செக்ஷன் 2000 கஸ்டமர்ஸ் வேல்யூஷன் ரூல்ஸ் 2017 செக்ஷன் 14 யூஸ் பண்ணுறாங்க நம்ம பார்த்தாச்சு. GA89 WTO வேல்யூஷன் அப்படின்றது இந்தியோ ஃபாலோஸ் இன்டர்நேஷ்னல் வேல்யூஷன் சொல்கிறேன். ஃபேர் வேல்யூஷன், நோ மேனிபுலேஷன், சேம் ஸ்டாண்டர்ட் ஹோல் வேலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறதுனால தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் கூட இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இந்த பேசிக் திங்ஸ். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.